நான் ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது இவனை எங்கடா விட்டு ஓட்டானுங்க? சரி மச்சி, நீ போயிட்டு வா. நான் இங்கேயே சரியா அன்னைக்கு இருக்கிறேன். நாளை முதல் மாட்டேன். என்ன பண்றது? போடுறா உன்னை. அவனையும் போடவா? அவனையும் போடுறா. அநியாயமா என் ஃப்ரெண்ட்ஸுங்களை கொண்டுட்டியாடா. என் நண்பனை என் கையாலே கொல்ல வச்சிட்டியாடா. 10 பேரை கூட வச்சுக்கிட்டு பொறுக்கித்தனை பண்ணிட்டு இருக்க போட்டானே. உன் கையால என் நண்பனுங்க செத்தானுங்க. அசிங்கமா இருக்குடா. அன்னைக்கு நீ நடு ரோட்ல ஒருத்தனை போட்டு கொளுத்தும் போதே உன் சங்க அறுத்திருந்தா இப்ப என் மச்சானுங்க உயிரோட இருந்திருப்பானுங்கடா. அவன்தான் தடுத்தான். அவனை நானே கொன்னுட்டேன்டா. சொன்னா கேளுதா உன்னையா? அதுக்கு 2 காரணம் இருக்கு. ஒன்னு உயிரோட விட்டா என் மச்சானுடைய ஆத்மா சொர்க்கமோ நரகமோ எங்க போனாலும் என் மூஞ்சிலே காரித்து போவானுங்க. 2வது காரணம், உன்னை உயிரோட விட்டா ரோஷினியுடைய வாழ்க்கையை நீ நாசமாக்கிடோடா. உன்னை உயிரோடே விட மாட்டான்டா. சாவுடா.
ஐயோ, ஒரு பொண்ணு பேச்சை கேட்டு உன்னை சந்தேகப்பட்டு நானே போட்டுட்டேடா. இனிமே நீங்களா இல்லாம நான் மட்டும் எப்படா தனியா இருக்க முடியும்? என் மனசாட்சி என்ன வாழ விடாதுடா. நீங்க போன இடத்துக்கு நானும் வந்துடுறேன்டா. என்ன மன்னிச்சிடுடா. காதல் கடலை விட பெரியது என்றால் அக்கடலை சிறுதுளியாக்கும் நட்பு.